இந்த வீடியோவில் நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத வந்து ஜாவா 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக ஒரு மெத்தட் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம டபுள் கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுற மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கிளாஸ் நேம் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும். இதே அது வந்து அந்த மெத்தட் வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் மெத்தட் ரெஃபரன்ஸ். இப்போது அந்த மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நம்ம லாம்டா யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு. பட் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா டபுள் கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மெத்தடை ரெஃபர் பண்ணணும். இப்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு மெத்தட் 2 பேராமீட்டர்ஸ் வச்சு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு மெத்தட் அசைன் பண்ணணும் இல்லையா? ஸோ மெத்தடை ரெஃபர் பண்ணணும். அதுக்கு நான் இன்டீஜர் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்டீஜர் கிளாஸில் இங்கே மேக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ விச் இஸ் டு ஃபைண்ட் தி மேக்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் இல்லையா? ஸோ இந்த நம்பரை இந்த மெத்தடை நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கு ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஸோ நம்மளுடைய இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போது இந்த மெத்தட் வந்து இட்ஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸ் நேம் வச்சு மெத்தடை வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து இங்கே இன்டீஜர் டபுள் கோலன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் இந்த மெத்தட் நேம் விச் இஸ் மேக்ஸ். ஸோ நம்ம மெத்தடை ரெஃபர் பண்ணும்போது எந்த பேராமீட்டர்ஸும் கொடுக்க வேணாம். ஸோ இப்போது நம்ம இந்த மெத்தடை ரெஃபர் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்டீஜர் மெத்தடில் இந்த மேக்ஸ் அப்படின்ற அந்த மெத்தடில் இருக்கிற இந்த கோடை வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் அசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த லைனில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இந்த லைனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த மெத்தடை டாட் நம்மளுடைய மேக்ஸிமம் மெத்தடு. ஸோ மேக்ஸிமம் 7, ஏதாவது ஒரு நம்பர் வந்து சாம்பிளுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ சிஸ் அவுட்டில் அசைன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, ஸோ மேக்ஸ் ஆஃப் இந்த 2 நம்பர் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு பை யூஸிங் தி மேக்ஸ் மெத்தட், இன்டீஜரில் இருக்கிற மேக்ஸ் மெத்தட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெத்தடை வந்து ரெஃபர் பண்ணணும் யூஸிங் தி டபுள் கோலன் ஆப்ரேட்டர். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு பார்த்தோம். இதே வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போது நான் இந்த கிளாஸில் ஒரு
மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே பப்ளிக் int max multiple by 2 அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 parameters வச்சு. இப்போ இந்த மெத்தடுக்கு நான் வந்து இந்த இன்டீஜர் இருக்கு இல்லையா, ஸோ அதே மெத்தடை நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை திரும்ப நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் இஃப் நான் பண்ணுறேன் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும். ஓகேவா, ஸோ எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு மெத்தடை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு நம்ம இந்த மெத்தட் நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். லெட்ஸ் சே அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம அந்த டெஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு வேரியபிள் ஒன்று ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம கிளாஸ் வந்து டெமோ, ஸோ அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நியூ டெமோ, ஆப்ஜெக்ட் நேம், அப்புறம் டபுள் கோலன், அதுக்கப்புறம் இந்த மெத்தட் நேம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த மெத்தடை வந்து நம்ம இந்த மெத்தடில் இருக்கிற அந்த கோடை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதை இன்வோக் பண்ணுறதுக்கு நம்ம இதே லைனை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 11 சேஞ்சுக்காக இதை நம்ம மாற்றிடலாம். ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் சி இப்போ அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, நம்ம இதை ரெஃபர் பண்ணியிருந்துருக்கணும், நம்ம டெஸ்ட் இன்டர்ஃபேஸ் ரெஃபர் பண்ணிட்டோம், அந்த வேரியபிள் தப்பு. ஓகே, ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மூலமாக நம்ம இந்த மெத்தடை ரெஃபர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த மேக்ஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 11,6 கொடுத்துருக்கோம். 11 into 2 வந்து 22 அவுட்புட் வந்துடுது இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தடை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு மெத்தடுக்கு ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து டபுள் கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறது. இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் கிளாஸ் நேம் வச்சே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். வேற இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். நன்றி.